ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ளவுஸுக்கு கப் ஷேப் எப்படி நம்ம சூப்பராக ஃபினிஷிங்காக நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம மார்க் பண்ணி வச்சுருப்போம் பாருங்கள். அந்த மார்க்கிங்லேருந்து அதை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு நம்ம மார்க் பண்ண பாருங்கள், அதை அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு பாயிண்ட் அந்த மாதிரியெல்லாம் நமக்கு டிஃப்ரென்ஸ் வரதான் செய்யும், நம்ம எவ்வளோ தான் மார்க் பண்ணாலும். அதனால் இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு நம்ம மெயின் டாட் பிடிக்கிறதுக்காக நான் 1.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ மார்க் பண்ணுவீங்களோ அதே அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நீளம் நான் 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா உப்பட்டி பக்கத்தில் வர டாட்டு ஒரே அளவாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு 2.25 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சு இப்போ மெயின் டாட்லேருந்து 2 இன்ச்சு கேப் விட்டு ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா ஆம்கோல் டாட்டு அதையும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ கப் ஷேப் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு. அடுத்ததே நம்ம அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு டேப்பில் அளந்துக்கோங்க. 1.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். நீளம் 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கிராஸாக நம்ம தையல் போட்டு எடுக்கலாம். தையல் போட்டு எடுக்கும்போது நூல் ஒரு இன்ச்சு 1.5 இன்ச்சு அளவுக்கு கேப் விட்டுட்டு நூலை கட் பண்ணிவிடுங்க. அப்போ அது பிரியாமல் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஐப்பட்டி பக்கத்தில் வர டாட்டையும் நம்ம அதே போல் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோல் டாட்டு அதே நம்ம ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு பிடிச்சி ஒரு மெயின் டாட்லேருந்து 2 இன்ச்சு கேப் விட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், சூப்பரான கப் ஷேப்பு நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் எதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.